இப்போ தான் சாப்பிட்டு கை கழுவிட்டு தொடச்சிருக்கிறேன். இந்த சாப்பாடு சமைக்கிறவங்கக்கிட்ட மட்டும் எந்த பஞ்சாயத்தும் வச்சுக்காதீங்க. நடந்த சம்பவம் அப்படி முன்னாடி பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன், தப்புமே இல்லைன்னு போட்டிருந்தேன்னு. சாப்பாட்டில் கலக்கிறாங்க சிறுநீரை ஒரு பனிப்பெண். இது சிலர் இந்த இது சிலருக்கு பார்த்திங்கன்னா அது மூட நம்பிக்கை. ஒரு சிலருக்கு அதாவது ஒரு சிலரை பொறுத்த வரையில் அது சிலர் அந்த சடங்கு சம்பிரதாயம் அப்படிலாம் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு நாட்டவர்கள் ஒவ்வொரு இனத்தவர்கள் ஒவ்வொரு மாதிரி பின்பற்றக்கூடியவங்க இருக்காங்க. சிலர் மூட நம்பிக்கைகள், சிலர் யாராவது சொல்கிறத கேட்டு செய்கிறது, இந்த மாதிரி இருக்குது. எது எப்படியோ ஒரு இடத்துல நம்ம வேலை செய்யும்போது அந்த இடத்துக்குரிய கண்ணியத்தை நிச்சயமாக கொடுத்தே ஆகணும். அதே போல் வீடுகளில் வேலை செய்யக்கூடியவங்க, இந்த வீடியோ ட்விட்டரில் ரொம்ப வைரலாக பரவிட்டு இருக்குது. பழசு புதுசுன்றது முக்கியம் இல்லை, ஒரு வீடியோ திருப்பியும் ரீஅப்டேட் ஆகும்போது அதை நிறைய பேர் பார்ப்பாங்க, அதில் நிறைய கற்றுக்கொள்வாங்க. சொல்ல முடியாது, எங்கே வேணுனாலும் வைக்கலாம். பாருங்கள், அது நான் அந்த வீடியோ பார்க்கும்போது அது மேல் வியூவில் இருந்து வீடியோ ரெக்கார்ட் ஆகிற மாதிரி இருக்குது. சாதாரணமாக இந்த லைட்டுக்கு இடைவெளிகளில் அல்லது இந்த மாதிரி ஜன்னல்களில் கபர்டுகளில் எங்கேயாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு பாத்திரம் வைக்கலாம், அழகுக்கு வைக்கிற மாதிரி. அதே மாதிரி இந்த பாருங்கள், இப்போ இந்த கிச்சன்கள்லாம் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான பூவாஸ் இருக்குது, இந்த மாதிரி கடிகாரம், இந்த மாதிரியான கிளினிக்ஸ் பாக்ஸு, இல்லை இந்த ஃப்ரிட்ஜுகளில் ஒட்டி வச்சுருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஸ்டிக்கர் மாதிரி இருக்கிறதா இருக்கலாம், இந்த மாதிரி சுவிட்ச் போர்டு இருக்கிறதுலையா இருக்கலாம். பாருங்கள், இதாக இருக்கு இல்லையா மேலே சுவிட்ச் போர்டு மாதிரி, அந்த மாதிரி இருக்கலாம், எங்கே வேணாலும் இருக்கலாம். அதனால் முடிந்த வரைக்கும் வீடுகளில் வேலை செய்யக்கூடியவங்க தயவு செய்து ரொம்ப கவனம். எக்காரணத்தை கொண்டும் வேலை செய்யும்போது அந்த வேலைக்குரிய கண்ணியத்தை கொடுங்க. அதே மாதிரி உங்கள் வீடுகளில் எப்படி அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க, அதாவது உங்களுடைய கைகளால் நீங்கள் சும்மா சாதாரணமாக வேலை செய்கிறீங்களா, அல்ல க்ளவுஸ் போட்டு வெறும் கையால் வேலை செஞ்சாலும் ஒன்றும் சொல்லாத வீடா, அல்லது நீங்கள் க்ளவுஸ் போட்டுத்தான் ஆகணும், ஒரு பொருள் கீழே விழுந்து அதை எடுக்கக்கூடாது, எதாக இருந்தாலும் கழுவி தான் எடுக்கணும், இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரிக்ட் இருக்கக்கூடிய இடங்கள்னா அதுக்கு ஏற்றாற் போல் நடந்துக்கோங்க. அதே போல் கிச்சனில் மட்டும் இல்லை, குழந்தைகளுடைய அறைகளாக இருக்கலாம். கடந்த காலங்களில் நான் இந்த வீடியோ ரெக்கார்டிங்கை முடிச்சுட்டு நான் தேடுறேன், ட்விட்டரில் நான் ரீட்வீட் பண்ணி வச்சுருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த ரொபோட்டிக், சின்ன பிள்ளைகள் விளையாடுற ரொபோட்டிக் இருக்கு இல்லையா, அந்த ரொபோட்டிக்குள்ளே கேமரா ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க. அது இந்த பக்கம் இப்படி சும்மா ரொபோட்டிக் திரும்புகிற மாதிரி திரும்புது, அடுத்த எல்லா பக்கம் 4 பக்கம் திரும்புது. ஆனால் அதில் தலைக்குள்ளே கேமரா இருக்குது, ரொபோட்டிக் தான் திரும்புது, விளையாட்டு ஏதோ பிள்ளைட விளையாட்டு சாமான் மாதிரி இருக்குது, ஆனால் அதுக்குள்ளே கேமரா அந்த மாதிரி இருக்குது. நிறைய இடங்களில் ஒவ்வொரு இடங்கள்லையும் இருக்குது. இப்போ தான் சின்ன கேமரா, இந்த நகத்தோட சைஸுக்கு கூட கேமரா இருக்குது. அதனால் தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. இந்த மாதிரி விடயங்கள்லாம் முடிந்த வரைக்கும் தவிர்த்துக்கோங்க. அதாவது இப்போ எல்லாருமே சிறுநீரை கலக்க போகிறது இல்லை, ஆனால் நீங்கள் வேறு ஏதாவது தவறு செய்வீங்க இல்லையா, இப்போ ஏதாவது சுத்தம் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க, ஏதாவது கீழே விழும், அதை உடனே எடுத்து பாத்திரத்தில் போடுவீங்க, கரண்டி கீழே விழும், அந்த கரண்டி எடுத்து அப்படியே சாப்பாட்டில் போட்டுருவீங்க, க்ளவுஸ் போடாமல் வேலை செய்வீங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அடுத்தது கிச்சனில் இருந்து வெளியில் ஏதாவது பொருட்களை கொடுப்பீங்க, டிரைவருக்கு கொடுக்கலாம், அல்லது ஏதாவது ஒன்று உடைச்சிடலாம், இந்த மாதிரியான நிறைய விடயங்கள் இருக்கு இல்லையா. அதனால் தயவு செய்து கவனமாக இருங்க. எல்லா வீடுகளும் நம்பிக்கைக்கு பாத்திரமான இடமா இருக்காது, இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. சில நேரங்களில் இருக்கலாம், அது நம்மளுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். அதனால் தயவு செய்து ரொம்ப கவனம், எங்கே வேணாலும் இருக்கலாம். இந்த இவ்வளோ பெரிய கிச்சனில் எங்கே எந்த மூலையில் இருக்குன்னு கண்டுபிடிக்கவே முடியாது. அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. சாப்பாடு சமைக்கிறவங்களோட எந்த வம்பு தும்பு வச்சுக்காதீங்க.